காவல் எனனா தர்மரின் நடுநிலை தவறாத தன்மையே பீமனின் உயிரை காத்தது. எப்படி தெரியுமா? புருஷா மிருகம் என்பது இடுப்புக்கு மேலே மனித வடிவமும் கீழே புலி வடிவமும் கொண்டதுதான் புருஷா மிருகம். வேகமாக ஓடக்கூடிய புருஷா மிருகத்தை வெல்வதற்கு அதன் பலவீனத்தை அறிந்து வைத்திருந்தான் பீமன். புருஷா மிருகம் மிகச்சிறந்த சிவபக்தன். எங்கேயாவது சிவலிங்கத்தை பார்த்து விட்டால் சிவ பூஜையை முடித்துவிட்டுதான் அதன் பயணத்தை தொடரும். மகாபாரதத்தில் இந்த உத்தியை பீமன் எவ்வாறு கையாண்டான் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தர்மர் ராஜசூய யாகம் தொடங்கினார். யாகசாலையை தூய்மை செய்வதற்கு அவர் பீமனை அழைத்து, பீமா, போய் புருஷா மிருகத்தை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். புருஷா மிருகம் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு விலங்கு. புதுமனை புகுவிழாவின் போது பசுவையும் கன்றையும் புதுமனையில் உலாவரச் செய்வது போல யாகசாலையில் புருஷா மிருகத்தை உலாவரச் செய்வார்கள். இதனை முன்னிட்டே தர்மர் அந்த